நம்ம எல்லாருமே ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஓப்போவோட ஃபைண்ட் X9 சீரிஸ் வந்து லான்ச் ஆயிடுச்சு. இந்த ஃபோனுக்கும் விவோவோட X300 சீரிஸ்க்கு தான் காம்படிஷனு. ஆனால் ஓப்போவோட ஃபைண்ட் X9 வந்து நம்ம கையில் கிடச்சிருக்கு. விவோவோட X300 சீரிஸ் பார்க்கணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. அதுக்கும் வீடியோ வந்துட்டுருக்கு. இந்த ரெண்டு ஃபோனையும் வச்சு நம்ம இன்டெப்த்தான கேமரா ஒரு கம்பேரிசன் பண்ணலான்னு இருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப பேசாமல் இந்த ஃபோனோட ரிவ்யூக்குள்ளார போயிடலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.59 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 பிட் கலர் ரேட் அந்த சப்போர்ட் இருக்குது. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 3840 ஹெர்ட்ஸ் PWM டிம்மிங் இருக்குது. டால்பி விஷன், HDR10+, HDR விவிட் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து இந்த ஃபோனில் கொடுத்து வச்சுருக்காங்க. 3600 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் ஏறும். அதனால் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மல்டிமீடியா கன்சப்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. டிஸ்பிளே வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது, இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி. அடுத்ததான் நம்ம வந்து இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது கார்னிங்கோட Gorilla Glass 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்லேயும் வந்து கிளாஸ் தான், சைடில் வந்து அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது இந்த காசுக்கு நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. இது வந்து சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க. கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போதும் அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அதை வந்து ஓப்போ இங்கே பார்த்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய ஸ்க்ரீன் வேணும், இல்லை எனக்கு இன்னும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும், இன்னும் இதை விட கேமரா எனக்கு பயங்கரமாக வேணும்னா ஓப்போவோட ஃபைண்ட் X9 Pro அதுக்கு தான் போகணும். இந்த ஃபைண்ட் X9 பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்பீக்கரும் சரி டிஸ்பிளேயும் சரி இதில் வந்து தாறுமாறாக அடித்து நொறுக்கி விட்டுருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்க்கும்போது 203 கிராம் கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 7025 mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை நம்மளால் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 50 வாட்ஸுக்கான ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் 10 வாட்ஸுக்கான ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துட்றாங்க. இந்த பேட்டரி இந்த மல்டிமீடியா கன்சப்ஷன்லாம் பார்க்கும்போது 1 டேக்கு மேலே வந்து பயங்கரமாக பேட்டரி லைஃப் வருது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு கேமரா, ரெண்டாவது இதோட பெர்ஃபார்மன்ஸ். கேமராவை பற்றி நம்ம லேட்டராக பேச ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் டிமென்சிட்டியோட 9500 அந்த ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஆன்டிடூவில் எங்களுக்கு 27 லட்சத்துக்கு மேலே ஸ்கோர் போனது. அது மட்டும் இல்லாமல் 3D மார்க் டெஸ்ட்டில் சோலார் பே டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தோம், வைல்ட் லைஃப் டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தோம். எல்லாமே வந்து மேக்ஸ் ரவுட்டு தான் வந்திருக்கு. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் ஒரு இஷ்யூஸ் இல்லை. ஏன்னா அதில் மட்டும் அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமிங்கு நாங்கள் வந்து ரொம்ப இன்டென்ஸாக நான் முன்னே சொல்லியிருப்போம், ஆடி பார்த்துருக்கேன். அதுலேயும் வந்து எந்த இடத்துலையும் அந்த லேக் தெரியல, அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் மட்டும் லைட்டாக தெரியுது. ஏன்னா ஃபோன் வந்து ஹீட்டிங் ரொம்ப ஆகுதான்னு கேட்டிங்கன்னா, எப்போ எனக்கு ஆனிச்சுன்னா இந்த பெஞ்ச் மார்க் எடுக்கும்போது எனக்கு ஹீட்டிங் இருந்துச்சு. அது நான் ஏசி ரூமில் வச்சு எடுக்கல, நார்மல் டெம்பரேச்சர் தான் வச்சு எடுத்தேன். அது வந்து இங்கே ஓப்போ கையில் தான் இருக்குது. ஆனால் ஹீட்டிங் இஷ்யூஸ் ரொம்ப கேம் ஆடும்போது வருதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இல்லை, ஒரு மைல்டான ஹீட்டிங் இருக்குது. அது எல்லா ஃபோன்லேயும் இருக்கிறது தான் இந்த ஃபோன்லேயும் இருக்குது. ஓப்போலேயே புதுசாக இந்த ஃபீச்சர் வந்து எந்த ஃபோன்லேயும் வந்து நம்மளால் பெரும்பாலும் பார்த்துருக்க முடியாது. அது என்னென்னா ஆப்பிளில் இருக்க ஆக்ஷன் பட்டன் இந்த ஃபோன்லேயும் கொண்டு வந்துட்டாங்க. ஆப்பிளில் வந்து நம்மளால் எப்படி மியூட்டு இல்லைனா சைலண்ட் இந்த மாதிரி போட முடியுமோ அதே வந்து நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம். ஆப்பிளில் கிட்டத்தட்ட எப்படி கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ அதே தான் வந்து இங்கே இவங்களும் கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து ஏன் இதில் கொடுத்தாங்கன்னா OnePlusல ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. OnePlusம் ஓப்போவும் ஒன்றுன்றதால இது தூக்கி ஓப்போலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்துருந்தா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அப்புறமேட்டு மறுபடியும் இதுக்குள்ளார வந்து இந்த ஃபோனை பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோன் இப்போ உண்மையாலுமே நான் பார்த்த வரையும் இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்துன்ற மாதிரி எனக்கு வந்து ஓப்போ இங்கே நல்லா ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. ஏன்னா கேமராவும் சரி இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸும் ரெண்டுமே டாப் நாச்சில் இருக்குது. ஆனால் விவோவோட X300 சீரிஸ் நம்ம கையில் இன்னும் கிடைக்கல. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா ப்ரைஸிங் வந்து கிட்டத்தட்ட சிமிலராக ஒரே மாதிரி தான் ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. நம்ம விவோட X300 சீரிஸ் வந்து பார்ப்போம். ரெண்டுமே வந்து கேமரா கம்பேரிஷன் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக கொடுக்குறேன். நம்ம இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த கேமரா பற்றி பேசுவோம். இதில் வந்து ரியரில் என்னென்ன கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே 50 மெகா பிக்சல் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மெகா பிக்சல் வந்து மெயின் கேமரா, 50 மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா வைடு, 50 மெகா பிக்சல் வந்து டெலஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் ஓப்போவோட ஃபைண்ட் X9 ப்ரோவுக்கும் கேமரா என்ன ஒரு வித்தியாசம்னா 200 மெகா பிக்சல் வந்து அங்கே டெலஃபோட்டோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 50 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபினும் பார்க்கும்போது இதில் 32 மெகா பிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெகா பிக்சலை தாண்டி இது வந்து ஹேசல் பிளேடு வந்து இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க. விவோக்கு எப்படி ஜீஸோ இந்த ஒன்ப்ளஸில் வந்து ஹேசல் பிளேடை தூக்கிட்டாங்க. இன்னும் ஓப்போவில் இதை வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஹேசல் பிளேடும் ஓப்போவும் சேர்ந்து இங்கே பயங்கரமான ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எடுத்த சாம்பிள்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பாருங்கள். இது வந்து அல்ட்ரா வைடில் எடுத்தது, இது வந்து 1xல் வச்சு எடுத்தது, 2x 3x இந்த மாதிரி நாங்கள் நிறைய இதில் வச்சு எடுத்து பார்த்தோம். எல்லாமே பயங்கரமாக வந்திருக்கு. போர்ட்ரைட்லேயும் வந்து அந்த அல்ட்ரா வைடு 1x 2x தனித்தனியாக ஹேசல் பிளேடு வந்து எல்லா லென்ஸுக்கும் வந்து இங்கே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு வந்து இங்கே பர்சனலாக ரொம்ப இங்கே பிடிச்சிருந்தது.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் நம்மளால் ஹேசில் பிளேட் ஹைரஸ்னு ஒரு மோடு ஒன்று இருக்குது. அதோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கும்போது அதுவும் டாப் நாச்சாக இருக்குது. வேறு என்ன இதில் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ்டர்னு ஒரு மோடு இருக்குது. இதில் நம்மளால் ஐஎஸ்ஓ வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அதாவது ஃபுல் கண்ட்ரோல் வந்து நீங்களே எடுத்து பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு கேமராவில் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதே வந்து எல்லா ஃபோன்லேயும் பெரும்பாலும் இதில் பண்ணலாம். இதில் வந்து இன்னமும் இங்கே வந்து நல்லா பண்ணலாம். இதை தாண்டி இன்னும் நிறையா இருக்குது. அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும்னா அதை எடுத்துக்கலாம். நம்மளால் இந்த மாதிரி இதில் கேமராவுக்கு எதுவுமே குறையே இல்லை. கேமராவை பற்றி பேசினா ரொம்ப வீடியோ பெருசாக போயிடும். இதுக்குன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம எடுத்த சாம்பிள்ஸ்லாம் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. அடுத்து செல்ஃபீஸ்லேயும் அந்த 32 மெகா பிக்சல் அது இங்கே சூப்பராக இருக்குது. இந்த ஃபோனில் வீடியோன்னு பார்க்கும்போது நம்மளால் ரியர் கேமராவில் 4Kல 30 FPS எடுத்துக்கலாம், 60ல் எடுத்துக்கலாம், 120 FPSலையும் எடுத்துக்கலாம். அதே செல்ஃபிலையும் பார்க்கும்போது நம்மளால் 4Kல 30 FPSல எடுக்க முடியும், 60 FPSல எடுக்க முடியும். அதோட சாம்பிள்ஸ்லாம் வந்து நீங்களே பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது பெர்ஃபார்மன்ஸும் சரி, இதோட கேமராவும் சரி, ரெண்டுமே வந்து டாப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. நான் ஓப்போவோட ஃபோன்ஸ் வந்து எப்பயுமே வந்து எனக்கு அந்தளவுக்கு பர்சனலாக என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஆனால் இந்த ஃபோன் வந்து பயங்கரமாக இருக்குது. இதோட ப்ரைஸிங் மட்டும்தான் எனக்கு வந்து இன்னும் சரியாக தெரில. அது எனக்கு மட்டும் இல்லை, அது யாருக்குமே இன்னும் ஒழுங்காக தெரியல. ஏன்னா லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் நம்ம கையில் கிடச்சிருக்கு. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை சென்னை மொபைல்ஸ் கள்ளக்குறிச்சி. அவங்க தான் இந்த ஃபோன் நம்ம கொடுத்து ரிவ்யூ பண்ண சொன்னாங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபோன் மட்டும் இல்லாமல் ஐஃபோனில் இருக்க எல்லா சீரிஸ் இல்லை A to Z ஹோம் அப்ளைன்ஸ்லேருந்து எல்லா உங்களுக்கு என்னென்ன தேவையோ சென்னை மொபைல்ஸ் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். எங்கேயுமே கிடைக்காத ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சென்னை மொபைல்ஸில் கிடைக்கும். இத்தனைக்கும் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் போய் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட்டு, ஸ்பெஷலான கிஃப்ட்ஸ் வந்து ஏகப்பட்டது உங்களுக்கு வந்து தருவாங்க. சென்னை மொபைல்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு டேரக்ட் ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன். மறக்காமல் சென்னை மொபைல்ஸ் கள்ளக்குறிச்சி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த ஃபோனில் நம்மளால் வீடியோவும் பார்க்கும்போது ஃபோட்டோவும் பார்க்கும்போது எல்லாமே இங்கே டாப் நாச்சில் இருக்குது. இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. நம்மளால் 120x வரையும் நம்மளால் ஜூம் பண்ணிக்க முடியும். அந்த ஜூம் பண்ணி எடுக்கப்பட்ட ஃபோட்டோ வந்து இப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து அந்தளவுக்கு இதில் சரியாக பிடிக்கல. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணணும். இல்லை கேமரா சொல்கிறதுக்கு அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கேமரா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதை நம்ம வந்து ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனு ColorOS 16 மேலே Android 16 தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ப்ளூடூத்தை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுன்றதால அந்தளவுக்கு ஓப்போ இங்கே எதுவும் பண்ணல. ஃபியூச்சரில் வந்து எப்படி இருக்க போகுதுன்ட்டு அதை நான் வந்து ஃபியூச்சர் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் விவோட X300 சீரிஸும் இன்னும் அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. இந்த ரெண்டு ஃபோனுக்கு தான் போட்டியே. நம்ம ரெண்டுத்தையும் வச்சு இன்டெப்த்தாக வந்து நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தனா ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஷேர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்புறம் ரியல்மியோட GT 8 Pro அந்த ஃபோனும் நம்ம கையில் எப்படியும் கிடச்சிரும். நம்ம இந்த ஓப்போட Find X9 இருக்கட்டும், இல்லை விவோட X300 சீரிஸாக இருக்கட்டும், இல்லை ரியல்மியோட GT 8 Proவாக இருக்கட்டும், மூணுத்தையும் நம்ம ஒன்றா வச்சு எது கேமரா பயங்கரமாக இருக்குது, எது பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது, நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபுல் வீடியோ மூணுத்தையும் வச்சு இன்டெப்த்தாக ஒரு கம்பேர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் வந்து யாருக்காவது தேவைப்பட்டது எங்கேயாவது வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சென்னை மொபைல்ஸ் கள்ளக்குறிச்சி இல்லை சென்னை மொபைல்ஸ் எங்கே இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பெஸ்ட்டு ரேட் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதோட ஃபிங்கர் பிரிண்ட்னு பார்க்கும்போது அல்ட்ராசோனிக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருக்குது. எனக்கு இந்த ஃபோனில் ரொம்பவே நிறைய விஷயம் பிடிச்சிருக்கு. இது வந்து எனக்கு யூஸ் பண்ண வரையும் இப்போ என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லியிருக்கேன். இதோட ஃபுல் ரிவ்யூ கிடையாது. ஆனால் ஓப்போ பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் எந்த ஒரு ஃபோன்லையும் சாட்டிஸ்ஃபை ஆனதில்லை இந்த ஃபோனை தவிர. Find X9 Pro அது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அது கிடச்சா வந்து உங்களுக்காக நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். ஆனால் விவோட அந்த X சீரிஸும் அந்த மாதிரி எல்லாமே அது நம்ம கையில் கிடச்சிரும். அது வந்து நான் உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா இன்னும் இந்த மாதிரி நிறைய மாற்றிக்கோங்க போனால் அதையும் நான் மாற்றிக்கிறேன். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள்.